கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். சேர்ந்து பாடுவோமா? நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். சொல்லுவோம். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். இணைந்திடுவோம் ஓருடலாய் செயல்படுவோம். இணைந்திடுவோம் ஓருடலாய் செயல்படுவோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். தகப்பனே, நாங்கள் திருச்சபையாக கூடி வந்திருக்கிறோம். ஒரே மனமாய் ஒரே நிலையிலே நாங்கள் காணப்பட எங்களுடைய வித்தியாசங்களை பார்க்கிலும் எங்களை ஒருமனப்படுத்துகிற எங்கள் ஆண்டவரை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்வீராய் என்று ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்கிறவர்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமே அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் மாற்றப்பட எங்களை நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதற்கு பிறகு வராது. வருமா? வராது. We are gathered here on the first Sunday of this year, and we are gathered here to worship this God. This Sunday will not come back. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. கர்த்தர் உருவாக்கின சிருஷ்டித்த இந்த நாளிலே நாம் சந்தோஷித்து மகிழ்ந்து இருக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை தரிசிக்கும்படியாய், கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் 3 வாரங்களாக கடந்து செல்ல இருக்கிற ஒரு தலைப்பு, நான் சபையை நேசிக்கிறேன் என்ற ஒரு தலைப்பு. Alright, the theme that we will be looking at the next 3 Sundays is I love my church. எல்லாரும் சொல்லுங்க, நான் என் சபையை நேசிக்கிறேன். சொல்லுங்க. அப்ப நேசம், நாம் நேசிக்கிற காரியங்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவான ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். When I think about love and what we love, I begin with this question: what do you love? நீங்க எதை நேசிக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். பதில் சொல்லாதீங்க, நான் பதில் உள்ளத்துல சொல்லிக்கீங்க. எதை நேசிக்கிறோம் என்று சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, சாப்பாடு ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னுவாங்க. கிறிஸ்துமஸ் இப்பதான் முடிஞ்சிருக்கு, எல்லாம் கொஞ்சம் வெயிட் போட்டிருப்போம், அதனால அவங்க சாப்பாடு ரொம்ப நேசிப்போம். சில பேர் வேலை, என் வேலை மேல எனக்கு ரொம்ப நேசம், ரொம்ப பாசம். Some of us love our jobs. அந்த வேலைக்காக ஓடி ஓடி உழைப்போம், கஷ்டப்படுவோம். நாம் நேசிக்கிற காரியங்கள், சில பேருக்கு எதை தான் நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. Some of us we are not sure what we actually love. இது எப்படி ஆராய்ந்து பார்க்கலாம் என்றால், எந்த காரியத்திற்கு அதிகமாய் நேரத்தை செலவழிக்கிறோம், எந்த காரியத்துல நாம் அதிகமாய் ஈடுபடுகிறோமோ அதை நாம் நேசிக்கிறோம். Some of us are not sure what we love, but we can measure it this way: what we spend more time doing, what we enjoy doing more, what we spend time doing more is something that we love. So யோசித்து பாருங்க, எந்த காரியத்திற்கு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறீங்க? ஃபுட்பாலா? ஃபுட்பால் பாக்குறதுனா சில பேருக்கு ரொம்ப விருப்பம். அது எவ்வளவு நேரம் எடுத்தாலும் கம்ப்ளைண்டே வராது, டைமே இருக்காது. அப்ப நமக்கு பிடித்த சில காரியங்களை நாம் அதிகமாய் விருப்பப்பட்டு செய்வோம். We love some things and we
tend to do those things very much. But the question, a related question is, or the point that we need to consider is, do not love the world or the things in the world. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் சொல்லப்படுகிற அந்த வசனத்தை கவனிக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தையும், என்ன வசனத்தை என்னங்க வாசிங்க சத்தமா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. உலகத்தின் காரியத்தை அதிகமாய் நேசிக்கிறோம், உலகத்தையே நேசிக்கிறோம். We love the things of the world, we love the world. But today we are called to love what Jesus loves. இயேசு நேசிக்கிறதை நாம் நேசிக்கும்படியாக இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். இயேசு எதை நேசிக்கிறார்? What does Jesus love? எதை நேசிக்கிறார் என்று கற்றுக்கொள்வோம் என்றால், அவரை நேசிக்கிறவர்கள் அவர் நேசிக்கிறதை நேசிக்க கற்றுக்கொள்வோம். If we love him, we will love to love what he loves. What he loves becomes something that we enjoy loving. So today I want to share why, what he loves and why he loves it. அவர் எதை நேசிக்கிறார், எதற்காக அதை நேசிக்கிறார் என்று நாம் கவனிக்கிறோம். இயேசு திருச்சபையை நேசிக்கிறார் என்ற எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை முழுவதுமாய் கவனிக்க வாசிப்போம். We read Ephesians chapter 5 verse 25 about Jesus who loves his church. இது பொதுவாகவே நம்ம கல்யாணத்துல மட்டும்தான் கேட்போம் இந்த வசனங்களை. கல்யாணத்துக்குன்னு குறிக்கப்பட்ட ஒரு வசனமாய் மாறிடுச்சு. We tend to hear this in weddings. Somehow it's been designated for scripture readings only in weddings. But it is such much of mystery and truth that is there. அதில் இருக்கிற தேவ ரகசியம், சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Husbands, love your wives just as Christ also loved the church and gave himself up for her. வாசியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து வாசிங்க, தாம் அதை கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று போட்டு. He gave himself. தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது அதோடைய அடுக்கு வகைகள். The way it's arranged in the Tamil is slightly different. But what is important, we learn one important thing. Jesus loves the church. இயேசு திருச்சபையை நேசிக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். அப்ப இன்றைக்கு அவர் நேசிக்கிறதை நாம் நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். We must become people who love what he loves. But why we love the church, the reasons may differ from people to people. ஏன் திருச்சபை நேசிக்கிறோம் என்று கேட்டால் வகை வகையான பதில் நம்ம இடத்துல வரக்கூடும். நான் இங்க தான் பிறந்து வளர்ந்திருக்கிறேன், அதனால தான் இந்த சபையை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். I am born and bred in this church, so that is why I love this church. எனக்கு இங்க தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, அதனால இந்த திருச்சபையை நேசிக்கிறேன். I was baptized here, so I love this church. ஓ, இங்க தான் எனக்கு கல்யாணமே நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர், அதனால தான் இங்க நேசிக்கிறேன், இந்த சபையை நேசிக்கிறேன். I was married in this church, so I love this church. இல்ல நம்முடைய அனுபவங்கள், இங்க நடந்த சில காரியங்கள், கர்த்தர் தொட்ட அந்த அனுபவங்களை குறித்து அதின் நிமித்தம் நம்ம சபையை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம். Or we love the church because of some experiences of encountering God in this church and where God met us. Or maybe we accepted Jesus through this church. இந்த திருச்சபையின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அதனால இந்த சபையை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம். காரணங்கள் வகை வகையான காரணங்கள் பார்க்கலாம். We can find many reasons to love the church, but one important core reason to love the church, ஒரு முக்கியமான அஸ்திபாரமான காரணம் ஏன் நாம் இந்த சபையை, தேவனுடைய திருச்சபையை நேசிக்க வேண்டும் என்றால், இயேசு சபையின் மேல் அன்பு கூறுகிறார், சபையை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. Jesus loves the church. இந்த சபை பரிபூர்ணமான ஒரு சபையா? உலகத்தில் இருக்கிற எந்த சபையும் பரிபூர்ணமான ஒரு சபை அல்ல. There's no church in the whole world that is perfect.
we are all with our imperfections, but yet Jesus loves the church. இயேசு நம்முடைய குறைவுபாடுகளின் மத்தியிலும் நம்முடைய பலவீனங்களின் மத்தியிலும் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் மறந்துவிடவே கூடாது. அப்ப சபையை நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது சில பேர் அதை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. When I say Jesus loves the church, some people may misunderstand. புத்தாண்டு ஆராதனைக்கு வந்திருப்பீர்கள் என்றால் அங்கு கொடுக்கப்பட்ட செய்தி திருச்சபை என்றால் என்ன? கட்டடம் அல்ல. If you are near for the New Year service, you would have been hearing this, that the church building is not the church. It is a building. It is the people of God who gather here. இங்கே கூடுகிற திருச்சபையின் ஜனம்தான், திருச்சபையின் மக்கள் தான் தேவனுடைய பார்வையிலே திருச்சபையாய் இருக்கிறார்கள். அப்ப இயேசு நேசிக்கிறது எத? இந்த நாக்காளியா, இந்த லைட் ஃபேனையா? உங்களையும் என்னையும் நம்மை நேசிக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். Does he love this pew? Does he love this fan and the lights? He actually loves us. Us as a family, us as his body of Christ. அப்ப இயேசு திருச்சபையை நேசிக்கிறதுனாலே நாமும் திருச்சபையை நேசிக்கிறவர்களாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் திருச்சபையை நேசிக்கிறோமா? Do we love our church? சுற்றிலும் பாருங்களேன், நேசிக்கிற முகங்கள், விருப்பப்படுகிற முகங்கள். அது வழக்கமா எந்த திருச்சபையில நடக்கிற ஒரு காரியம். கிறிஸ்துமஸுக்கு ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கும். அவர்கள் திருச்சபையை நேசிக்கிறார்களா, கிறிஸ்துமஸை நேசிக்கிறார்களான்னு கேள்விக்குறி. When during Christmas we have a large huge crowd, and then the next Sunday we can come back to reality. We ask this question, do they love church or do they love Christmas? Do they love the festival? பண்டிகையை பிடிக்கிறவர்களாக நேசிக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் இயேசுவா நம்முடைய திருச்சபையை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நம்முடைய திருச்சபை நாம் நேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதோடைய காரணம், ஒரே காரணம், இயேசு இந்த திருச்சபையை நேசிக்கிறார். Hallelujah. The main reason that we have to love the church is because Jesus loves this church. So take this up as a challenge, take this up as a call, take this up as a passion. இது நம்முடைய வாஞ்சையாக, நம்முடைய பாரமாக, இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நேசிக்கிற திருச்சபையை நேசிக்க வேண்டும். அவர் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா திருச்சபைகளை நேசிக்கிறார். அங்கே கூடுகிற அவருடைய விசுவாசிகள் பிள்ளைகளை நேசிக்கிறார். God loves the church all over the world, beyond St. James. He loves every church, every congregation that gathers in his name. Jesus loves his church, so we must learn to love the church worldwide. That's why we pray for the church worldwide. அதனாலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம், கூடி ஜெபிக்கிறோம். ஏன்? புல்லட்டின்ல போட்டிருக்கிறாங்க, அதனால ஜெபிக்கிறோம். பாஸ்டர் போட்டிருக்கிறாரு, வேற என்ன செய்யறது? ஜெபிச்சுதான் ஆகணும். அப்படியா? துன்பப்படுகிற சபைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏன்? இயேசு அவர்களை நேசிக்கிறார். Why do we pray for the persecuted church? Why do we pray for the nations all over the world? Pray for the churches all over the world? Because Jesus loves the church. We pray for those churches. So remember, Jesus loves the church and we must love his church. அவருடைய திருச்சபையை நேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், அவருடைய திருச்சபை. ஏன் அவருடைய திருச்சபை என்று சொல்லுகிறேன்? Why do I say it is his church என்றால் தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பு மாத்திரம் வாசிங்கள். 25 வாசிக்கிறேன், எபேசியர் 5. அவர் திருச்சபையை எப்படி நேசிக்கிறார் என்று வெளிப்படுத்தினார் என்ற வசனத்தை கவனிக்கும். We're going to look at how he expressed his love for the church. Husbands, love your wives just as Christ also loved the church and gave himself up for her. வாசியுங்கள். புருஷர்களே கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் கூர்ந்து, அந்த பகுதி தம்மை தாமே குறித்து
தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? திருச்சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வசனம் நமக்கு நினைவூட்டுகிறதை பார்க்கிறோம். So Jesus loves the church. He says he loves, but he not only says it. அன்பு, நேசம், காதல் என்ற இந்த வார்த்தைகள் சொல்வது மிகவும் சுலபமாய் சொல்லிடலாம். Words of proclamation of love or expression of love can be easily said. எல்லாரும் சொல்லிடலாம், நேசிக்கிறேன். சபையை நேசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லி எல்லாரும் நேசிக்கிறேன்னு சொல்லிடலாம். ஆனா இயேசுவினுடைய நேசம், இயேசு காண்பிக்கிற அன்பு, அவர் கூறுகிற அன்பு வித்தியாசமானது. அவர் தன்னை தியாகத்தோடு அர்ப்பணம் செய்த ஒரு அன்பை நாம் பார்க்கிறோம். It is a love that is completely sacrificial. Jesus died for his church as much as he died for your salvation. நம்முடைய ரட்சிப்புக்காக மரித்தார் என்பது பொதுவாகவே எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம். ஆனா ரட்சிப்புக்காக மாத்திரமே அல்ல, நம்முடைய திருச்சபையாகிய நமக்காக, நம்முடைய ஒன்று கூடுதலுக்காக, நம்முடைய ஐக்கியத்திற்காக, இந்த திருச்சபையின் குடும்பத்திற்காக இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு நேசம் எப்படி தம்மை ஒப்பு கொடுத்தார் என்றால், எப்படி நம்மை மீட்டு கொண்டார் என்றால், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இதை கவனிக்கிறோம். How did he make this church? இது மனுஷன் உருவாக்கின காரியம் அல்ல. திருச்சபையானது மனுஷன் உருவாக்கின ஒரு செயல் அல்ல. The church is not man's creation. The church is not something man made up. This is the church of God. This is the church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை. அவர் எப்படி இந்த திருச்சபை உருவாக்கினார் என்று வாசிக்கிறோம். Be on guard for yourselves and for all the flock among which the Holy Spirit has made you overseers to shepherd the church of God which he purchased with his own blood. வாசிங்கள். ஆகையா உங்களை குறித்தும் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு திருச்சபை எப்படி மீட்டுக் கொண்டாரா? தம்முடைய சுய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு உருவாக்கி இருக்கிறார். How did Jesus create the church, make the church? How were we made as a body? It is through the blood of Jesus. We were purchased with the blood of Jesus Christ. அப்ப திருச்சபையானது விலை உயர்ந்தது. Hallelujah. Church is very precious. Very precious. பொன்னினாலே வாங்கப்பட்டது இல்லை, வெள்ளியினாலே வாங்கப்பட்டது இல்லை. It is not bought over by gold or silver. It is bought by the blood, by his life. நம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். நம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் உருவாக்கி இருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த திருச்சபை யாருக்கு சொந்தம்? Who does it belong to? யாருக்கு சொந்தம்? வாங்கி கொண்ட அவருக்கு தான் சொந்தம். It belongs to him. He purchased it with his own blood. அப்ப அவருடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு? தியாகம் நிறைந்த ஒரு அன்பு. தியாகத்தோடு அவர் உருவாக்கின அன்பின் செயல்தான். It is a church that has been created out of his sacrificial love. It belongs to him. We belong to him. திருச்சபையானது அவருக்கு சொந்தமானது. நாம் அவருக்கு சொந்தமானவர்களாயிருக்கிறோம். தியாகம் நிறைந்த அன்பின் நிமித்தம் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த தியாகம் நிறைந்த அன்பு, தியாகத்தோடு வெளிப்பட்ட இந்த அன்பை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது C.T. Studd என்ற ஒரு தேவ ஊழியர் சொல்கிற அந்த வார்த்தையை நாம் கவனிப்போம். When we think about the word sacrificial love,
Let us just think about this quote from C.T. Studd. He says, if Jesus Christ be God and died for me, then no sacrifice can be too great for me to make for him. இயேசு கிறிஸ்து தேவனாய் இருப்பார் என்றார். அவர் எனக்காய் மரித்தார் என்பது உண்மை என்றார். நான் அவருக்காக செய்கிற எந்த தியாகமும் பெரிய தியாகமாய் இருக்கார். Hallelujah. If he be God and he died for me, all the sacrifices that we can claim that to have done is nothing in comparison for what he has done for us. நமக்காக செய்தவைகளை பார்க்கிலும் எந்த தியாகமும் பெரிது அல்ல. இன்றைக்கு நாம் தேவனுக்காக செய்கிற காரியங்கள் சில நேரங்களிலே நம்முடைய வார்த்தையில சொல்லாமல் இருந்தாலும் நம்முடைய எண்ணங்களிலே நினைத்துக் கொள்கிறோம், நான் தேவனுக்காக பெரிய ஒரு காரியம் செய்கிறேன். Sometimes we do not say it, but we think it, that I am doing God a favor. தேவனுக்கு நான் உதவி செய்கிறேன். தேவனுக்கு யார் உதவி செய்கிறான்? சில பேர் அப்படி யோசிப்போம். நீங்களாம் நல்லவங்க, அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க. நான் வேற ஆள சொல்றேன். எப்படி யோசிப்போம்னா, நான் சபைக்கு வருகிறது தேவனுக்கு உதவி செய்யும்படியாய் வருகிறேன். I come to church, இல்லனா கடவுளுக்கு பாருங்க ஆள் இருக்காது, அதனால கடவுளுக்கு உதவி செய்யற நான் வரேன். I'm coming to help Jesus because if I don't turn up, who will come? So I'm doing Jesus a favor. அவருடைய பைபிள் படிக்கிறேன். ஏன்னா நான் படிக்கலனா யார் படிக்க போறா? அவர் கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு போறேன்னு பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். We think that we are doing God a favor by doing all that we are doing. So we need to reconsider our mindset. நம்முடைய சிந்தனையை குறித்து நாம் மீண்டுமாய் ஆலோசித்து யோசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய தியாகம் நிறைந்த காரியங்கள் செயல்களை நாம் யோசிக்கிறோம். ஒரு கேள்வி, நிறைய கேள்வி இருக்கு, இது முக்கியமான ஒரு கேள்வி. Does attending church really matter? சபை கூடுதல் அவசியமா, முக்கியமா, இல்ல ஆப்ஷனல்லா? பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். முக்கியம் நினைக்கிறோம், பதில் சொல்லிட்டு அடுத்த வாரம் வரலன்னா கேட்பீங்களே. இது கொஞ்சம் பிரச்சனையான வில்லங்கமான ஒரு கேள்வியா இருக்கு. இது நம்முடைய உள்ளத்துல கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. சபை கூடுதல் எதற்காக? Why do we gather in church? எதற்காக கூடுகிறோம்? பாஸ்டர் பார்த்து கேட்கிறாரியா, முடியல அவரோட டார்ச்சர், வரலனா கேட்கிறாரு, வந்தாலும் கேட்கிறாரு. அவருடைய வார்த்தைக்காக சரி போயிருவோமே, வரலன்னா அவங்க போன் அடிச்சு கேட்கறாங்க, செல் குரூப் லீடர் ஏன் வரல, கொஞ்ச நாளா பார்க்கலையே, அதனால போகிறோம். பிள்ளைகள் நினைப்பாங்க, ஐயோ அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியல, ஏஞ்சிட்டு போயிருவோம், அதனால வருகிறோம். We tend to attend church for various reasons, or maybe because of external pressure, but we must learn to come to church because we love Jesus, we love his church. நம் சபைக்கு வருவதிலே சந்தோஷமாய் அவர் இந்த சபையை நேசிக்கிறதுனால, இயேசுவை நேசிக்கிறதுனால வருகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நேசிக்கிறதுனாலே வர வேண்டும், கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல. Not because we are forced, not because we are pressured to do it, because we enjoy. சந்தோஷமாய் போகிறோம். Hallelujah. வேலைக்கு போகும்போது சந்தோஷமா போறோமா? போய்தான் ஆகணும், சம்பளம் வேணுமே. ஸ்கூலுக்கு போகும்போதும் நாளைக்கு ஆரம்பிக்குது, ஐயோ பாஸ்டர் ஏன் ஞாபகம் முட்டினீங்க, we're going to school tomorrow, it's going to start, are we going to go with joy? ஆனா திருச்சபைக்கு வரும் பொழுது அந்த சந்தோஷம் இருக்கணும், அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும், அந்த ஆயத்தம் இருக்கணும். There must be that sense of excitement, the sense of joy, the sense of expectation and preparation. சர்ச்சுக்கு போக போறோம்னா எப்ப ஆயத்தம் பண்ணுவோம்? 8:30 மணிக்கு ஆராதனைனா எப்பொழுது ஆயத்தம் பண்ணுவோம் சபைக்கு போவதற்கு? If church is at 8:30, when do we start preparing? 8:45க்கு. அவதான ரொம்ப சபைகள் எல்லாம் நடக்குது, இங்க நடக்கல, எங்களால நல்லவங்க. When we start late, we come late, we attend late, we think it's okay. சபைக்கு போவது மாத்திரம் நமக்கு ஒரு அலட்சியம், ஒரு ஏனோதானம். ஏன்?
கடவுள் கேள்வி கேட்க மாட்டாரு. அவரு நம்ம சம்பளமா வாங்குறோம், இங்க வாங்கணும், இங்க போனா கொடுக்கணும், வேலைக்கு போனா வாங்கலாம், அப்படியா? We tend to take attending church attendance as something that is so simple, something that we don't enjoy. But let's learn to love the church, love coming to church once again. தேவனுடைய சபையை நேசிக்கிறவர்கள், தேவனுடைய சபையிலே கூடுகிறதை நேசிக்கிறவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும், மாற வேண்டும். நாம் சபைக்கு வராமல் இருக்கிறதற்கு நிறைய காரணங்கள் சொல்லுகிறவர்கள் உண்டு, நிறைய காரணங்கள். great excuses or reasons, some may be valid, உண்மையான நியாயமான காரணங்களா இருக்கலாம். ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போயிட்டு சகோதரிட்ட கேட்டாராம், சிஸ்டர் நீங்க ஏன் சர்ச்சுக்கு வர்றதில்ல, கொஞ்ச நாளா சபையிலே காணுமே அப்படின்னு பாஸ்டர் கேட்கும்போது அந்த சகோதரி சொன்னாங்களா, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் ஏஞ்சா மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு. This pastor visited this lady and asked, why are you not in church? So the sister answered, when I get up on Sunday morning, it looks like it's going to rain. மழை பெய்ஞ்சிச்சாமா கேட்டாரு, மழை பெய்யல, பெய்யற மாதிரி இருந்துச்சு, வயிற்று வலி வர மாதிரி இருந்துச்சு, வேலைக்கு போகணும்னு தோணுச்சு. இப்ப பாருங்க, தேவனுடைய திருச்சபையிலே கூடுகிற அந்த கூடுகை நமக்கு அவ்வளவு முக்கியமாய் காணப்படாமல் போயிருக்கிறது. வழக்கமா இது பொதுவா நான் கவனிச்சது, நீங்க செய்றீங்களோ எனக்கு தெரியாது, ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன்னா மறுநாள் அந்த வீட்டுல இருந்து யாரும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. If there's a function in a person's home, in a family home, the next Sunday we cannot find most of the family members in church. Why? Church, is it important? திருச்சபையானது முக்கியமா, அவசியமா? சபை கூடுகிறது முக்கியமா? ஒரு நல்ல ஒரு உதாரணம், உண்மையான ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். I want to just share a real life example. General Zachary Taylor என்பவர், இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு 12வது பிரசிடென்டாக அவர் நியமிக்கப்பட்டவர். He is the 12th US president. அவரை பதவி ஏற்றும்படியாக அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த தேதி 4ஆம் தேதி மார்ச் 1849 வருஷம், 1849 March 4th. He said no. He said no, I won't be sworn in on that day. அந்த நாளிலே நான் பதவி ஏற்க மாட்டேன், இந்த நாள் எனக்கு முடியாது. ஏன் என்றால் அவருடைய சொந்த வார்த்தையில் நான் வாசிக்கிறேன். Why? He said going to church was a higher priority than becoming president of the United States. Hallelujah. United States உடைய பிரசிடென்டை ஆகுவதற்கு மேலும் அதற்கு மேலாக நான் சபைக்கு போவதை அதிக முக்கியமாய் நான் கருதுகிறேன் என்று அவருடைய உதாரணத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியம். ஒரு சொல்லலாம், பாஸ்டர் நீங்க உங்க வேலை நீங்க வந்துதான் ஆகணும், நீங்க பாஸ்டரா இருக்கிறீங்க, உங்களுக்கு வேற வழி இல்லை, வந்துதான் ஆகணும், ஆனா எங்களுக்கெல்லாம் ஆப்ஷனல். அப்படியா பாஸ்டர், you are a pastor, you are paid to do this job, so you are here. Is that really true? Do we do what we do because we love Jesus? We love his church. இவருடைய உதாரணத்தை பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள முடியும், சபை கூடுதல் முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில. அடுத்த கட்டம் என்ன? What's the next step? இயேசு சபையை நேசிக்கிறார், அதனால நாம் நேசிக்கணும். Jesus loves the church, so we must love the church. இயேசு எப்படி சபையை நேசிக்கிறார்? தியாகத்தோடு நேசிக்கிறார். He sacrificially loves the church. தியாகத்தோடு நேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். சபை கூடுதல் விட்டுவிடக் கூடாது. நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்க வேண்டும் என்று 1 யோவான் 3:18 வாசிக்கிறோம். In 1 John 3:18, what type of love are we expected to show? It says here, let us love not in word or speech, but in truth and action. வாசிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் வார்த்தையினாலும் சொல்லுகிற அன்பு இல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இப்ப சபையை நேசிக்கிறோம் என்றால் என்ன செய்யலாம்? சபை கூடும். If we love the church, we will gather. சபை யாரு? நாம் ஒருவருடைய முகத்தை பார்க்கிறதற்கு கூடுவோம்.
ஐக்கியத்திற்காக கூடுவோம். we will gather for fellowship, we will gather to meet one another, we will give it priority in importance. நம்முடைய முக்கியமான பட்டியல் காரியங்களிலே இது முக்கியமாய் நாம் வைத்துக் கொள்வோம். we will give it priority in the list of priorities of our lives. Attending church is important, but how much more can we love the church? இன்னும் எப்படி நாம் திருச்சபையை நேசிக்கலாம் என்றால், உங்களுடைய திருச்சபைக்காகவும் உங்களுடைய ஊழியர்களுக்காகவும் போதகர்களுக்காகவும் சபை தலைவர்களுக்காகவும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளலாம். We can learn to pray for our church. We love our church, we pray for our church. We love our church, we pray for our pastor, for our leaders. பாஸ்டருக்காக ஜெபிங்கன்னு சொல்லும் பொழுது எனக்காக ஜெபிங்க நான் சொல்லவே இல்லை. When I say pray for your pastor, I'm not saying pray for me. உங்க பாஸ்டருக்காக ஜெபிங்க. உங்க பாஸ்டர் நான், அப்ப எனக்கு தான் ஜெபிச்சு ஆகணும், வேற வழி இல்லை. I'm saying pray for your pastor, and coincidentally I am your pastor, so you have to pray for me. But we are given the responsibility to shepherd the flock. அந்தையை மேய்க்கும்படியான ஒரு பொறுப்பு தேவன் கொடுத்திருக்கிறார், அந்த காரியத்தை செய்யும்படியா. அப்ப சபையை நேசிக்கிற நாம் சபைக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், மாற்றப்பட வேண்டும். We say we love the church, we will pray for the church, pray for St. James Church, pray for the churches all around. நேற்று நாங்க கூடியிருக்கும் பொழுது காலையிலே ஜெப கூடுகைக்காக சபையினர் சில பேர் நாம் கூடியிருந்தோம். அதுல கூடும் பொழுது கத்தோலிக்க திருச்சபைக்காகவும் நாம் சேர்ந்து ஜெபித்தோம். When we gathered yesterday in the morning for prayer, we prayed particularly for the Catholic Church. We prayed that the Lord will continue to love the church, continue to minister to the church. நமக்குள்ள எங்களுக்குள்ள அந்த அன்பு வரணும், அந்த சபை மேல, அங்க செயல்படுகிற ஊழியர்கள் மேல அங்க கர்த்தருடைய அக்கினி வரணும்னு நாம் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். We started praying for the church, praying for revival, praying for a transformation. The servants of God, the priests who are serving in these churches, நேசிக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். உங்களுக்காக மாத்திரமே அல்ல, குடும்பத்திற்காக மாத்திரமே அல்ல, சபைக்காக ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் அதிகரிக்க வேண்டும். சபையில கூடி ஜெபிக்கிறது மாத்திரமே அல்ல, நம்முடைய வீடுகளிலே நம்முடைய கூடுகைகளிலே சபைக்காக ஒவ்வொரு நேரம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். Whether it be in the church context, not only in the intercession after church, before church, we also gather for prayer in our own family prayer, even in our cell groups gatherings, we pray for the church because we love the church. சபையை நேசிக்கிறதுனாலே நாம் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக இந்த ரெண்டு காரியத்தை மீண்டும் அழுத்தமாய் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஏன் சபையை நேசிக்கணும்? இயேசு சபையை நேசிக்கிறதுனால நாமும் நேசிக்கணும். We love the church because Jesus loves his church. அவர் எப்படி இந்த சபையை நேசிக்கிறார் என்றால், தியாகத்தோடு நம்முடைய அன்பை காண்பிக்கிறார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He gave himself sacrificially. சபை யாருக்கும் சொந்தம் இல்ல, அவருக்கு தான் சொந்தம், அவருக்கு தான் சொந்தம். ரத்தத்தினாலே மீட்டு எடுத்தவருக்கு சொந்தம். It belongs to the one who purchased it with his own blood. Let us learn to love sacrificially, love the church sacrificially. கொடுக்கும் பொழுது சந்தோஷமாய், பங்கு பெறும் பொழுது சந்தோஷமாய், ஐக்கியமாய் கர்த்தருடைய சபையை நேசிக்கிறவர்களாக நாம் நேசிக்க கற்றுக்கொள்வோம். வருகிற வாரத்தில் எப்படி இந்த திருச்சபைக்காக சேவை செய்வது என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். In the coming week we will look at how we can serve the church, how we can be part and parcel of this church like Jesus is. I love my church. I will pray for my church. என்னுடைய சபையை நான் நேசிக்கிறேன், இந்த சபைக்காக நான் ஜெபிப்பேன், சபையினருக்காக ஜெபிப்பேன், சபையின் குடும்பத்திற்காக ஜெபிப்பேன், இணைந்து நாம் ஜெபிப்பேன். அப்படி நாம் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். அப்படி எழுந்து நின்று அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் சபையை நேசிக்கிறவனாய், சபையை நேசிக்கிறவரா, திருச்சபையை மீட்டெடுத்து நம்முடைய ரத்தத்தினால நீர் மீட்டெடுத்திர இயேசுவே, அந்த திருச்சபையை நான் நேசிக்கிறேன். எங்களுக்கு கொடுத்த திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லுங்க. Thank Lord, thank you for our church. எங்களுடைய திருச்சபைக்காக நன்றி என்று சொல்லுவோம். வாய்களை திறந்து சொல்லுவோம். நன்றி அப்பா. கூடும்படியான ஒரு இடம் மாத்திரமே அல்ல,
வாழும்படியான ஒரு குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். You have not only given us a gathering place, but you have given us a family. ஒரு குடும்பம் ஆண்டவரே. இந்த குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் தனி உறுப்புகள் என்ற இந்த பாடலை பாடும் பொழுது ஜெப சிந்தையோடு நாம் பாடுவோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனி உறுப்புகள். மீண்டுமாய், நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனி உறுப்புகள். மீண்டுமாய், நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனி உறுப்புகள். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். இணைந்திடுவோம் ஓருடலாய் செயல்படுவோம். இணைந்திடுவோம் ஓருடலாய் செயல்படுவோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனி உறுப்புகள். அப்படியே கரம் கோர்த்துக் கொள்வோம். பக்கத்தில் இருக்கிறவங்க கரத்தை பிடித்துக் கொள்வோம். இணைந்து ஜெபிக்க போகிறோம். Just gonna pray together. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிங்க. நேசிக்கிற அந்த அன்பை தாங்க என்று சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபைக்காக நன்றி. ஆண்டவரே, உலகம் எங்கும் இருக்கிற திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த யாக்கோபு ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for St. James Church Senthol. ஆண்டவரே, எங்க திருச்சபைக்காக நன்றி. நீங்க கொடுத்த திருச்சபைக்காக நன்றி. இந்த கூடுகிற இடத்திற்காக நன்றி. எங்களுடைய சரித்திரத்திற்காக நன்றி. எங்களுடைய முற்பிதாக்களுக்காக நன்றி. அவர்கள் செய்த ஊழியங்களுக்காக நன்றி. நாங்கள் இங்க நாட்களிலே வாழ்கிற செயல்கிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்க திருச்சபை எங்க திருச்சபை. உங்க திருச்சபையை நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் ஈடுபட, பங்கு பெற, கலந்து கொள்ள, ஜெபிக்க, ஊழியம் செய்ய கர்த்தாவே நாங்கள் கூடுகிறோம். ஆண்டவரே, நீர் ஊழியம் கொள்ளும்படியாய் வரவில்லை ஐயா, ஊழியம் செய்யும்படியாய் வந்தீரே. ஊழியம் செய்கிறவர்களாய் நாங்கள் மாற்றப்பட எங்களை பயன்படுத்தும். You did not come to be served, but to serve, Lord. Transform us to become servants who serve, Lord, through this church. எங்களை பயன்படுத்தும். இணைக்கப்பட, வளர, சேவிக்க, அனுப்பப்பட எங்களை பயன்படுத்துவீராய் என்று ஜெபிக்கிறோம். We pray, Lord, that you will grant us the grace to be connected, to be growing, Lord, to serve, Lord, and to be a going church for your glory, for your purpose. இன்னொரு முறை இந்த வரியை வாசிக்கும் பொழுது, பாடும் பொழுது, நாமி திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல் சத்தமாய் உள்ளத்திலிருந்து நாம் ஒரு ஜெபமாக, அறிக்கையாக நாம் பாடுவோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன்
தனி தனி உறுப்புகள். இதுவே எங்களுடைய விண்ணப்பம், ஜெபமாய் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரம் கொடுத்து சொல்லுங்க, நம் சபையை நேசியுங்கள். பக்கத்துல கொடுத்து சொல்லுங்க, wish your neighbor and say, love your church, love our church, we love one another, we love the church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படியே நாம் நின்றவனமாக நம்முடைய விசுவாச அறிக்கை ஒரு திருச்சபையாக, ஒரு குடும்பமாக நாம் அறிக்கை செய்வோம்.